வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்துட்டு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப் ஸ்டார்ஸினுடைய படம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ரஜினி, கமல், அஜித், விஜய் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸினுடைய படம் அப்படின்றது தான் ரிலீஸ் ஆகும். அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, சூர்யா, கார்த்தி, அதை தாண்டி தனுஷ், சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னணி நட்சத்திரங்களுடைய படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த தீபாவளிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸினுடைய திரைப்படம் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் தன்னுடைய ஆக்டிங்னாலையும் தன்னுடைய கதையினாலையும் கையில பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பந்து, பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த ஹரிஷ் கல்யாணினுடைய டீசல். மூணாவதா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே வந்துட்டு அழுத்தமான கதைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து பழகின மாரி செல்வராஜ். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடிச்ச 2 திரைப்படங்கள்லையுமே வந்துட்டு துரு துருன்னு சொல்லிட்டு ரக்கடா நடிச்சிருந்த நம்மளுடைய சியான் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான துரு விக்ரம் நடிச்ச பைசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3 படத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம்னா பைசன் திரைப்படம் அப்படின்றது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மனத்தி கணேசன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரியை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரவலாகவே வரவேற்பு அப்படின்றது அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அழுத்தமான கதைகள் அப்படின்றத எடுத்து மாரி செல்வராஜ் பழக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த கர்ணனா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எடுத்த வாழையா இருந்தாலும் சரி, இல்ல பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வந்துட்டு சுற்று வட்டாரங்களில் நடக்கக்கூடிய கதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. மாமன்னன் திரைப்படத்துக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேலம் சைடில் நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பின்புலம் இருக்கக்கூடிய கதை அப்படின்றத எடுத்திருந்தவர். மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அந்த பக்கமே போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனத்தி கணேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய லைஃப் ஸ்டோரியை தழுவி எடுத்திருந்தாலும் ரொம்ப அழுத்தமா இந்த படம் அப்படின்றத எடுத்து மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி இயக்குனர் அப்படின்ற முத்திரையை பதிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பைசன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ அப்படின்றது பண்ண போறது கிடையாது. மாறா யார் இந்த மனத்தி கணேசன், அவருடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றது என்ன, சாதாரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரவுண்டு கூட இல்லாத ஒரு ஊரில் கபடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் பின்னாட்கள் எப்படி அர்ஜுனா விருது வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு தன்னை உயர்த்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பேச போகிறோம். ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி இருக்கு இல்லையா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மனத்தி அப்படின்னே சொல்லலாம். அங்கே தான் வந்துட்டு கணேசன் பிறக்கிறாரு. ஸோ மனத்தி கணேசனுக்கு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பா, அம்மா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா மொத்தம் 7 பேர் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கணேசனுக்கு கபடியில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதனால தன்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே, அதாவது 1வது 2வது படிப்பாங்க இல்லையா, அப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கபடிங்கிறது விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஊரில் அந்த மனத்தின்ற கிராமத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் தான் இருந்துச்சு. அதனால் டெய்லி ஒரு 3-3.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவர் ஸ்கூலுக்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படி போய் அங்கே படிச்சுட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா 9th ஃபெயில் ஆயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் சாயபுரம் ஹோப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலில் போய் சேர்றாரு. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கபடி அப்படின்ற விளையாட்டு இல்லை, அதனால ஹாக்கியை கையில் எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹாக்கிலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாக்கிக்கான செலவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஹாக்கி விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால அந்த விளையாட்டை கைவிடுறாரு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்த தங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பையனை பார்க்குறாரு, என்னடா அந்த பையன் சூப்பராக வளரலாம், இவனை எப்படியாவது வந்துட்டு ஒரு நல்ல பிளேயராக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தினமும் தன்னுடைய கை காசுலேருந்து 10 ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கணேசனுக்காக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி மெருகேற்றினதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 18 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் கணேசன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கபடி சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னே சொல்லலாம். 91 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில பொங்கல் கபடி
அதாவது அந்த ஸ்டேட் லெவலில் வைப்பாங்க இல்லையா, பொங்கல் விழாக்காக வந்துட்டு டோர்னமெண்ட் மாதிரி, அதில் போயிட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் விளையாட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஊரில் இருந்தெல்லாம் டிராக்டர் கட்டி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயரு. அதுவும் மனைத்தி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரைடு போயிட்டாரு அப்படின்னா அவரை யாராலையுமே பிடிக்க முடியாது. சும்மா மாடு முட்டுற மாதிரி முட்டி தூக்கி வீசிடுவாரு. அப்படின்றதுனால தான் அவருக்கு இந்த பைசன் காளை மாடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்ட பேரே வைக்கிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக முட்டி எரிஞ்சிருவாரு. ஆப்போனன்ட் வீரர் வந்தாங்க அப்படின்னா காளமாடு எப்படி முட்டுமோ அந்த மாதிரி வந்துட்டு முட்டி எரிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்தவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மின்வாரியத்தில் வேலை அப்படின்றத கொடுக்குறாங்க. அவர் இப்படி சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்ததுனால. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் டீம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூடலாம் வந்துட்டு விளையாடுறாரு. அங்கேயும் போயிட்டு தன்னுடைய தனித்துவமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத காட்டினதுனால இந்த பையன் கண்டிப்பாக நேஷனல் டீமுக்கு விளையாடுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டீமில் எடுக்கிறாங்க. 1994 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆசியன் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஆசியன் கேம்ஸ் போய் விளையாடுறாரு. ஸோ இந்தியா சார்பாக போன டீமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசியன் கேம்ஸ் அப்படின்றத கலந்துக்கிறாங்க. அவர் போன டைமில் இந்தியா தான் சாம்பியன் பட்டமும் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதில் மனத்தி கணேசனுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி போய் அந்த டீம் வின் பண்ணதுக்கு அப்புறமா 1995 அதாவது அடுத்த வருஷம் வந்துட்டு பார்த்தோம்னா விளையாட்டுத்துறைக்கு அறிவிக்கப்படக்கூடிய மிக உயரிய விருது இன்னைய வரைக்குமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அர்ஜுனா விருது அப்படின்றது மனத்தி கணேசனுக்கு அறிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த விருதை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த மின்வாரிய துறையில இருந்தார் இல்லையா, அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுத்துறையில அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பொறுப்பு உருவாக்கி கொடுக்கப்படுது. இன்னைய வரைக்கும் அவர் அதில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கபடியில் கோச்சிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனத்தி கணேசன் சொல்லும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் சினிமா அப்படின்றது ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கபடி வந்துட்டு விளையாடுறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரி வந்துட்டு சினிமா எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக மாரி செல்வராஜ், துரு விக்ரம் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் படத்தை எடுக்கிறதுலையா இருந்தாலும் சரி, இல்லை துரு விக்ரம் நடிக்கிறதுலையா இருந்தாலும் சரி அவ்வளவு மெனக்கெடல்களோட இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. 1994 ஆசியன் கேம்ஸ் ஜெயிச்சப்ப என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருந்தனோ அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காப்புல. ஸோ நீங்கள் மனத்தி கணேசனுடைய லைஃப் ஸ்டோரியான பைசன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திரைப்படம் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.